கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். நம்ம இடங்கள் தேர்வு செய்ய வேண்டிய நிலைகள் இருந்துச்சு. அந்த இடங்கள் போற அளவுக்கு 2300 ஏக்கர் மின் வாரியத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இடங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. சில இடங்கள் மின் வாரியத்திற்கு நிலம் உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. சில இடங்கள் உரிமை மாற்றம் செய்யக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அறிவிக்கப்பட்ட எல்லா திட்டங்களையும் ஒரே நேரத்தில் நம்ம முன்னெடுக்கும் போது அதுக்கான நிதி ஆதாரம் வேணும். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடன்ல இருக்கு, என்ன நிலைமைகள் இருக்கு. ஏறத்தாழ 4 வருஷத்துல 52,000 கோடி மாண்பு முதலமைச்சர்கள் மின்சார வாரியத்திற்கு நிதிகளை கொடுத்து மின்சார வாரியத்தை காப்பாத்திருக்காங்க. அப்ப நம்முடைய அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நாங்கள் நிதி ஆதாரங்களை தேடி நிதித்துறையோட ஒப்புதலை பெற்று அந்த பணிகள் முன்னெடுத்திருக்கிறோம். அதில் தான் சொன்ன 7000 மெகாவாட் தெர்மல்ங்கிறது நாங்கள் அடுத்த 2030க்குள்ள அந்த பணிகளை முடிக்கப்பட்டு அதற்கான உற்பத்தியை தொடங்க போறோம். பம்பு ஸ்டோரேஜுக்கான பணிகள் இப்போ முன்னெடுத்திருக்கிறோம். பேட்டரி ஸ்டோரேஜுக்கான பணிகள் இப்போ 500 மெகாவாட்டுக்கு டெண்டர் போடணும். அடுத்து சோலார் பார்க் இல்ல அப்படின்னு நாங்க சொல்லல சார். அதையும் நாங்க பார்க்கணும்ல, அதையும் சரி பண்ணணும்ல. வருஷம்லாம் உங்களுக்கு தெரியும், வருஷம் எப்படியும் குறைஞ்சபட்சம் 12,000 கோடி 13,000 கோடி இழப்பு ஏற்படும், நஷ்டம் வரும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இடத்துல ஒரு 338 கோடி அளவுக்கு தான் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த அளவு குறைஞ்சிருக்குன்னா அது காரணம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதேபோல மாண்பு முதலமைச்சர்கள் கொடுத்த நிதி ஆதாரங்கள், இதெல்லாம் கொண்டுதான் நாங்க அடுத்தடுத்த புதிய திட்டங்களை போறப்போம். 393 துணை மின் நிலையங்கள் அமைக்கணும்னா அதுக்கான நிதி தேவை இருக்குல்ல. ஒரு பக்கம் நம்முடைய தேவை அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்தியை நாம் அதிகரிக்க வேண்டும். 25% தான் நம்முடைய சொந்த உற்பத்தி இருக்கு. 50% வெளியில நம்ம கொள்முதல் செய்யறோம். இப்ப அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நிலைகளை நாம் மாற்றி நாமே சொந்த உற்பத்தி குறைந்தபட்சம் 50% நம்முடைய உற்பத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சருடைய இலக்கு, உத்தரவு. அதனால என்ன நம்ம தேவை இருக்கோ அதுல 50% டேஞ்செட்கோ சொந்தமா உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறது தான் இலக்கு. இல்ல இப்ப 500 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி போயிட்டு இருக்கு சார். இப்ப 500 மெகாவாட் அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே 2019 அவங்க முடிச்சிருக்கணும், முடிக்காம விட்டுட்டாங்க. ஏன்னா அது கோவிட்டுக்கு முன்னாடி அது முடிச்சிருக்கணும், முடிக்காம விட்டுட்டாங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பணிகளை மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து 3 ஆய்வு கூட்டங்கள் நடத்தினாங்க. அது சம்பந்தமா விரைவா அதை முடிக்கணுங்கிறதுக்கு பலமுறை நீங்களும் பாத்தீங்க, நாங்களே அந்த சைட்டுக்கு போய் பார்த்து வேகப்படுத்தி அதற்கான பணிகள் இப்ப தொடங்கி இருக்கிறோம். இப்ப 500 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி போயிட்டு இருக்கு. விரைவில் முழு உற்பத்தியோட இலக்கை எட்டுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. சார் மொத்தமா நம்ம சேர்த்துட்டு நமக்கு மார்னிங் பீக்கு, ஈவினிங் பீக், நம்மளுடைய பீக் தான் சார். நம்ம மார்னிங் தேவை இருக்கு, ஈவினிங் தேவை இருக்கு. இடையில டே டைம்ல நமக்கு தேவையில்லை சார். நம்முடைய சோலார் இருக்கு, சம்டைம் விண்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு சார். அது போக மீதி இருக்கிறது மட்டும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். பீக் தான் சார் நமக்கு அதிகபட்சமா மார்னிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தேவை அதிகமா இருக்கும். ஈவினிங் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல நைட்டு ஏறத்தாலும் நம்ம 10 இருந்து 12 மணி வரைக்கும் நமக்கு அதுக்கான தேவைகள் இருக்கு. அது கோடை காலத்தில் மின் தேவை மற்றும் மின் பராமரிப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நேரலை காட்சிகளை பார்த்தோம்.